Praise the Lord. நீதிமொழிகளின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் சொல்லுகிறது, உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான், ஐஸ்வர்யவானாகிறதற்கு தீவிரிக்கிறவனோ ஆக்கினைக்கு தப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையான தெய்வ ஜனமே, இன்றும் தேவன் தன்னுடைய ஐஸ்வர்யத்தினாலே நம்மை நிரப்ப விரும்புகிறார். அவர் நிரப்பினார்னு சொன்னால் அதுக்கு கணக்கே இருக்காது. நம்ம சின்ன சின்ன காரியங்களை வைத்து நாம் கர்த்தர் இதை சந்தித்தால் நல்லா இருக்கும், எனக்கு ஒரு கார் இருந்தால் நல்லா இருக்கும், ஒரு வீடு இருந்தால் நல்லா இருக்கும். ஆனால் தேவனுடைய ஐஸ்வர்யம் என்பது மிகவும் வித்தியாசமானது. எல்லாவற்றையும் ஒரு பேக்கேஜில் அவர் நமக்கு தருவார். அது ஒரு சம்பூர்ண ஆசீர்வாதமாய், பரிபூர்ண ஆசீர்வாதமாய் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கும். ஆனாலும் அதுக்கு தேவையான ஒரு காரியம் என்னவென்றால் உண்மை. கர்த்தருக்கு நாம் உண்மையாக இருக்க வேண்டும். மோசேயின் வாழ்க்கையை பார்க்கும் பொழுது தேவனுடைய வீடெங்கும் அவர் உண்மையாக இருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யோசேப்பை நீங்கள் பார்த்தீங்கன்னா, போத்திபாருடைய வீட்டில் அவன் உண்மையாக எல்லாவற்றையும் அவன் செய்தபடியினாலே போத்திபார் அவனை நம்பி எல்லா காரியங்களையும் ஒப்படைத்தான், தன் மனைவியை தவிர. அப்போ பாருங்கள், அந்த ட்ரஸ்ட் என்றது ரொம்ப முக்கியமான காரியம். இன்றைக்கும் கர்த்தர் சொல்லுகிறார், நாம் செய்கிற வேலைகளிலே, நம்முடைய குடும்பத்திலே, நம்முடைய எஜமான்களிடத்திலே, விசேஷமாய் கர்த்தரிடத்திலே அந்த உண்மை இருக்கும் பொழுது, இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த பரிபூரண ஆசீர்வாதங்கள் நமக்கு கொடுக்கப்படும்படிக்காய் அது காத்து கொண்டிருக்கிறது. கர்த்தர் அதை திட்டவட்டமாய் தீர்க்கமாய் நமக்கு அவர் தந்தருள்வார். அதிலே குறைவு ஒன்றும் இருக்காது என்று கர்த்தர் சொல்கிறார். So may God bless you with this prophetic word today. Amen.